குழந்தை இல்லாத தம்பதிகள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களை தனியாக சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. குழந்தைக்காக தவம் இருக்கும் தம்பதிகளின் ஏக்கத்தையே பெரும் மூலதனமாக வைத்து பணத்தை பறிக்கும் நோக்கிலேயே மூளைக்கு ஒரு தனியார் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் பெருகி வருகிறது. குழந்தை இல்லையே என்ற ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக முடியாமல் தனியார் கருத்தரிப்பு மையங்களை நோக்கி செல்லும் தம்பதிகள் கடைசியில் நடு ரோட்டில் நின்று கதறும் நிலைதான் உள்ளது. இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக முதன்முறையாக தமிழக அரசே இலவசமாக எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் செயற்கை கருத்தரித்தல் மையத்தை திறந்துள்ளது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எழும்பூர் மகளிர் நோயியல் நிலையம் மற்றும் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையில்லாத யார் வேண்டுமானாலும் இந்த மையத்தை அணுகலாம் என்ற நிலையில் சிகிச்சைக்கு வருவோரின் வசதிக்காக செயற்கை கருத்தரித்தல் மையத்திற்கு என தனியாக ஓபி பிரிவு அமைத்து தினமும் காலை 7:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. 20 to 30 வயது பெண்கள் திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை பெறவில்லை அப்படி இருக்கக்கூடிய பெண்களும் இங்கு அணுகலாம். 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 6 மாதம் ஆகியும் குழந்தை பெறவில்லை என்றால் இந்த மையத்தினை அணுகலாம். அரசு செயற்கை கருத்தரித்தல் மையத்திற்கு சிகிச்சைக்கு வருவோருக்கு முதலில் முழுமையாக பரிசோதனை செய்து அதற்கேற்பதான் சிகிச்சையே அளிக்கப்படுகிறது. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து கொள்ள லாப்ரோஸ்கோபி, ஹிஸ்டரோஸ்கோபி, ஹார்மோன் மற்றும் ஸ்கேன் பரிசோதனை செய்யும் மருத்துவர்கள் இதன் மூலமே கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்கிறது, கருவை தாங்கும் சக்தி இருக்கிறதா, கருக்குழாயின் தன்மை எப்படி இருக்கிறது என கண்டறிந்து விடுகின்றனர். பரிசோதனையில் பெரிய அளவில் காம்ப்ளிகேஷன் இல்லாத பட்சத்தில் தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுத்து இயற்கையாகவே குழந்தை பேறு கிடைக்க அறிவுரைகளும் கொடுக்கப்படுகிறது. அந்த லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்களுக்கு வந்து இந்த டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோபி, அப்புறமா வந்து ஹெச்எஸ்டி சொல்கிற கருக்குழாயினுடைய அடைப்பு ஏதாவது இருக்கிறதா இதிலெல்லாம் பார்க்கும்போதே பாதி பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. கருக்குழாயில் பிரச்சனை இருந்தால் இயற்கையான குழந்தை பேருக்கு சாத்தியக்கூறு குறைவு என்பதால் அவர்களுக்கு மட்டும் IVF என்று சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரித்தல் முறை மூலம் குழந்தை பேறு கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. பெண்ணின் கருமுட்டை ஆணின் விந்தணுவை தனியாக எடுத்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் சேகரித்து வைத்து கருவை உருவாக்கி பின்னர் பெண்ணின் கருப்பையில் செலுத்தப்படும் இந்த IVF முறைக்கு தனியார் மருத்துவமனைகளில் ஆரம்ப கட்டணமே 2 லட்சத்திற்கும் மேல் என்ற நிலையில் இந்த அரசு செயற்கை கருத்தரித்தல் மையத்தில் பரிசோதனையிலிருந்து சிகிச்சை வரை 1 பைசா செலவு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ப்ரொசீஜர். அதாவது பெண்ணினுடைய கருமுட்டையையும் ஆணினுடைய விந்தையும் வெளியிலே சேர்த்து அதை வந்து இன்குபேட் பண்ணி 3ஆம் நாள் அந்த பெண்ணுக்கு ஒரு எம்ப்ரியோவாக உள்ளே வைப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெண்ணிற்கு வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து 2,50,000 அளவுக்கு செலவாகிறது. பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் கூட குழந்தை பேறு தொடர்பாக அனைத்து விதமான பரிசோதனைகள் செய்யப்படுவதோடு அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைத்து சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பரிசோதனையில் தொடங்கி சிகிச்சை முடியும் வரை தேவையான அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களும் இந்த மையத்திலேயே இருப்பதால் சிகிச்சைக்கு வருவோருக்கு எந்த அலைச்சலும் இல்லை என்பதே பெரும் நிம்மதிதான். முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ள சுமார் 7 கோடி ரூபாய் நிதியை வைத்து அரசு செயற்கை கருத்தரித்தல் மையத்தில் 50 பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என கூறும் மருத்துவர்கள் போக போக கூடுதல் நிதியுதவி பெற்று இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். முதல் தடவை வரும்போதே பெரும்பாலான ஆண்களையும் நாங்கள் வந்து பரிசோதனை செய்து கொள்ள சொல்வோம். அவங்களுக்கு செமன் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் RGGH மருத்துவமனைக்கு அங்கே வந்து யூராலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த பேஷண்ட்டை அனுப்பி அவங்க என்ன வைத்திய முறைகளை சொல்கிறார்களோ அதை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு மேலே சிகிச்சையை தொடரும். செயற்கை கருத்தரித்தல் மையம் என்ற பெயரில் பணம் பறிக்கும் சில மருத்துவமனைகளுக்கு கடிவாளம் போடும் இந்த அரசு கருத்தரித்தல் மையம் குழந்தையில்லாத தம்பதிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.